ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கனிமோனி சேனல். நம்ம இப்போ பஞ்சு போல் ஆப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மாவு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம எப்படி செஞ்சலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 கிளாஸ் அளவு தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு 3 வாஷ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஊறி வந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. காலையில் பார்க்கலாம் எப்படி மாவு பொங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஆப்பக்கல் எடுத்துக்கலாம். இதை எண்ணெயை லைட்டாக போட்டு தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆப்ப பதத்துக்கு அதில் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவை இந்த ஆப்ப சட்டியில் விட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் வெந்துடும். எடுத்து அதில் லைட்டாக ப்ரௌனிஷாக வந்திருக்கும் பாருங்கள் சுற்றி. அப்படிங்கும்போது எடுத்துருங்க. சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சிக்கன் குழம்பு, தேங்காய் பால், மட்டன் குழம்பு எதுனாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.